நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மைக்கேல் போர்ட்டர் அப்படிங்கிறவர் ஜெனரிக் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு கடைசியாக சொல்லியிருக்கார். அதில் 2 பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இன்னொன்று டிஃப்ரென்சியேஷன் ஸ்ட்ராட்டஜி. காஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலே லோ காஸ்ட்டுன்னு அர்த்தம். யாராவது ஒருத்தர் லோ காஸ்ட் கொண்டு வந்து அது மூலமாக அவருக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டை உருவாக்கினால் அது ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி. ஆனால் அது என்றைக்குமே நிச் மார்க்கெட் மட்டும்தான் இருக்கும். அதாவது அவங்களால ரொம்ப ஒரு ஜாஸ்தி பெரிய இந்தியா லெவல் மார்க்கெட்டோ உலக மார்க்கெட்டோ பிடிக்க முடியாது. ஓரளவுக்கு தாக்கு பிடிப்பாங்க. ஓரளவுக்கு தாக்கு பிடிப்பாங்கன்னு என்ன, ஒரு ஸ்டேட்டில் 2 ஸ்டேட்டில் 3 ஸ்டேட்டில் அப்படி தான் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு மொவன்டோ அப்படின்னு ஒரு கூல் ட்ரிங்க் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மட்டும் அது சவுத் இந்தியாவில் மட்டும்தான் கிடைக்கும். அது கூட தமிழ்நாட்டில் நிச்சயமாக கிடைக்கும். ஆந்திராவில் சில இடத்துல பார்த்துருக்கேன். ஆனால் நார்த் இந்தியாவில் இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக இருக்காது. மொவன்டோங்கிறது லோ காஸ்ட்டு தான். ஓரளவுக்கு நியாயமான விலை, 10 ரூபா 15 ரூபாய்க்கு, இப்போ 15 ரூபான்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே இருக்காது. நல்லா தான் இருக்கும் குவாலிட்டி. ஆனால் அவங்களால வந்து ஓரளவுக்கு தான் மார்க்கெட்டை பிடிக்க முடியும். டிஃப்ரென்ஷியேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே, டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னு சொன்னாலே ஒரு விலை வந்து கம்மியாக இருக்காது, கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஆனால் அந்த விலை கூட கொடுத்தாலும் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் வித்தியாசப்படுத்தி காமிக்க முடியும். ஆனால் யாராவது ஒருத்தர் லோ காஸ்ட் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறது தான் ஹைப்ரிட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. ரெண்டும் சேர்ந்து இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப தூரம் போக வேண்டாம். ரொம்ப தமிழ்நாட்டிலேயே ஒரு பெரிய நிறுவனம் வெறும் சாதாரண நிலைமையில் ஆரம்பித்து இன்றைக்கி 1700 கோடி ரூபாயை தாண்டியாச்சு. அதுக்கு பேர் தான் வசந்த் அண்ட் கோ. இது எப்படி பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய டார்கெட் வந்து பெரிய பெரிய சிட்டி மட்டும் கிடையாது, சின்ன சின்ன ஊர். உதாரணத்துக்கு ஆம்பூர், குடியாத்தம், ராணிப்பேட், ஷோலிங்கர், அரக்கோணம், இந்த மாதிரி சின்ன ஊரில் ஆரம்பித்து பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணி அவங்க பல லட்சக்கணக்கான மக்களுக்கு செல்ஃபோன், டெலிவிஷன், ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷ்னர் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதில் ரொம்ப பெரிய சிறப்பு அம்சம் என்னென்னா, நீங்கள் எல்லாத்தையும் முழு பணம் கொடுத்து வாங்க வேண்டாம். ஓரளவுக்கு பணத்தை கொடுத்துட்டு மிச்ச பணத்தை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் அடைச்சிடலாம். இவங்களுக்குன்னு ஒரு மெத்தடாலஜி வச்சுருப்பாங்க. யார் யார் என்ன இதுங்க டைப் வச்சு தான் பண்ணுறாங்க. அதனால் அவங்களுக்கு வர டீலர்ஸோட எக்கச்சக்கமான மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸோட நேரடியாக கொள்முதல் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு ஒரு டிவி இதெல்லாம் பார்த்திங்கன்னா விலையும் கம்மியாக இருக்கும், டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. தீபாவளி ஆஃபருமாங்க, பொங்கல் ஆஃபருமாங்க, நிறையா டயத்தில் ஆஃபர்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. விலையும் கம்மியாக இருக்கும், ஆனால் இன்ஸ்டால்மெண்ட்லேயும் பணம் கட்டலாம். ப்ளஸ் இன்னொன்று பொருளோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ், இப்போ டிவி வாங்கிட்டோன்னா அதோடு முடியறதில்ல. டிவியில் ஒரு சின்ன டிஃபெக்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் அவங்களே ரிப்பேர் பண்ணி அவங்களுக்கே சர்வீஸ் மெக்கானிக்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணுறதுனால தான் அவங்களால இன்றைக்கி பெரிய லெவலுக்கு வர முடிஞ்சது. இப்போது என்னடான்னா காமர்ஸ்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் மூலமாக, ஆன்லைன் மூலமாகவும் அவங்க கஸ்டமர் ஃபீட்பேக் அது இதெல்லாம் வாங்க முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்னைஸ் பண்ணி இன்னும் பெரிய லெவலுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி சின்ன ஊரில் போய் ரூரல் கஸ்டமர்ஸ் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஷோலிங்கர் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நான் இருக்கேன் சாதாரணமாக. இப்போ இருக்கிறது இல்லை, இப்போ கொஞ்சம் நாளில் திருப்பியும் அந்த ஊருக்கு தான் போவேன். ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே ஒரு வசந்த் அண்ட் கோ இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஷோலிங்கர் அப்படிங்கிறது ஒரு சுமாரான சின்ன டவுன் தான். 2-3 லட்சம் கூட தாண்டாது பாப்புலேஷன். சுற்றி வட்டாரம் 60 கிராமங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா இன்னும் ஒரு 1.5 லட்சம் வரும். ஸோ இது ஒரு 2 ஹால் நினைக்கிறேன். இது ஒரு 1.5 3.25. ஆனால் இத்தனை பேரும் ஒரே இடத்துக்கு வந்து வாங்குவாங்க.
அதான் வசந்த் அண்ட் கோ. ஏழைங்களுக்கு இது ரொம்ப ஈஸி. ஏன்னா செல்ஃபோன் வாங்கினா அவங்களுக்கு உடனே பணம் கொடுக்க வேண்டாம். ஓரளவுக்கு பணம் கொடுத்துட்டு மிச்சத்தை நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்து வாங்கிக்கலாம். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். இந்த வசந்த் அண்ட் கோ இன்றைக்கி பெரிய நிறுவனமாக வளர்ந்து 1700 கோடி ரூபாயை தாண்டி வளர்ச்சி அடைத்து கொண்டே இருக்கின்றது. அவங்களுக்கும் ட்ரைனிங் இருக்குது, அவங்களுக்கும் ஸ்டாஃபுக்கெல்லாம் ட்ரைனிங் காலேஜ் வச்சுருக்காரு. வேண்டாம் உள்ள நுழைஞ்சிட்டா அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. எம்ப்ளாயீஸை நல்லா ட்ரீட் பண்ணுறாரு, கஸ்டமர்ஸை நல்லா இது பண்ணுறாரு. வசந்த்குமார் மறைந்து விட்டாலும் அவருடைய குடும்பத்தார் இன்னும் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்பு அவர் விஜிபியில் தான் இருந்தார். ஸோ அங்கே இன்ஸ்டால்மெண்ட் பேஸஸில் பிளாட்டை போட்டு விற்று இன்றைக்கி உதாரணத்துக்கு சென்னை வேளச்சேரியில் பல வருஷம் முன்னாடி 6,000 ரூபாய்க்கு வாங்கின பிளாட்டு இன்றைக்கி, அப்போ 6,000 ரூபா பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி அது 1 கோடி ரூபா. இன்றைக்கி தான் இப்படி தான் விஜிபியை வளர்ந்தாங்க. அதே கம்பெனிகளுக்கு வேலை செஞ்சதுனால, அந்த அனுபவம் இருந்ததுனால அவருக்கு இன்ஸ்டால்மெண்ட் பேஸஸில் கொடுப்பது எப்படி அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டார். இப்போது கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சரவணா ஸ்டோர்ஸ். லோ காஸ்ட் அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னா எல்லாமே சுமாரான ஓரளவுக்கு தரமாக இருக்கும். ரொம்ப மோசமான அதாவது இப்போ சென்னையிலாம் பார்த்திங்கன்னா தெருவில் நிறையா பொருள் கிடைக்கும். நீங்கள் ஒரு பெல்ட் வாங்குறீங்கன்னு வச்சுங்க, லெதர் பெல்ட்டுன்னு சொல்லி விற்பாங்க. பார்க்குறதுக்கு சுமாராக தான் இருக்கும், ஆனால் ஒரு 6 மாதம் கூட தாங்காது. இதை விட கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். விலை ஆனால் ரொம்ப பெரிய பிராண்டை விட கம்மியாக தான் இருக்கும் சரவணா ஸ்டோர்ஸில். அதை வாங்கி போட்டிங்கன்னா மினிமம் 1 வருஷமாவது அந்த பெல்ட் உழைக்கும். ஸோ தெருவில் போகிறதுக்கும் இதுக்கும் நடுவில் உள்ளது தான் ஹைப்ரிட் மாடல்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஷியேட்டர்ஸ் அப்படின்னா காஸ்ட்டும் கம்மி, டிஃப்ரென்சியேஷன்னா மிடில் கிளாஸ் கஸ்டமர்ஸ்க்கு நல்ல அருமையாக வாங்கி ஓரளவுக்கு உபயோகிக்கக்கூடிய பொருளை கொடுப்பது தான் சரவணா ஸ்டோர்ஸோட இது. ஆனால் வசந்த் அண்ட் கோங்கிறது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய லாயல் ஃபாலோவிங்காக உருவாக்கிட்டாங்க. சரவணா ஸ்டோர்ஸுங்கிறது எல்லாமே கிடைக்கும். வசந்த் அண்ட் கோங்கிறது எவ்வளோ ஒரு ஃபோக்கஸ்டு இதுன்னு சொல்லுவாங்க, ஃபோக்கஸோடு வேலை செய்கிறாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர், ஏர் கண்டிஷ்னர், இந்த மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸ் தான், மொபைல்ஸ் இதெல்லாம் ஜாஸ்தி அங்கே விற்கிறாங்க. விற்கும்போது கஸ்டமரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு நிச்சயமாக மார்ஜின் இருக்கும். ப்ளஸ் இன்னும் ஒன்று கிரெடிட் இருக்கும். நிச்சயமாக பேசி 4 மாதம் கழித்து நாங்கள் உங்களுக்கு பணம் தரோன்னு பேசி இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் எப்படி அவங்கெல்லாம் சமாளிக்கிறாங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக விற்கும். இப்போ டிவி இவங்க வசந்த் அண்ட் கோ பிராண்டுனால இப்போ மற்ற இடத்துல சாதாரண இடத்துல ஒரு ஷோரூமில் ஒரு 10 டிவி விற்கிறதுனா வசந்த் அண்ட் கோவில் 100 டிவி விற்றுரும். ஸோ அந்த கம்பெனிக்காரங்களும் இவரை நம்பி கொடுப்பாங்க. ஏன்னா பொருள் நிச்சயமாக விற்று போயிடும், அவங்களுக்கு புது கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்கங்கிற நம்பிக்கையில் நிச்சயமாக கொடுத்துருவாங்க. இதுதான் நம்ம ஹைப்ரிட் மாடல்னு புரிஞ்சுக்கணும். லோ காஸ்ட் அட் த சேம் டைம் டிஃப்ரென்சியேஷன்னா நிச்சயமாக வேறு ஏதாவது ஒரு பிராண்டை நீங்கள் சொல்ல முடியும்னா எனக்கு தெரிஞ்ச மட்டும் எந்த பிராண்டுமே இல்லை. வசந்த் அண்ட் கோ பீட் அடிக்கிற அளவுக்கு எந்த பிராண்டும் இன்னும் வரலான்னு நான் நினைக்கிறேன். எக்கச்சக்கமான பிரான்ச் இருக்குது. ஆனால் ரூரல் கஸ்டமர்ஸ், கிராமத்தில் வாழக்கூடிய மக்களும் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு, டிவி எல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, எல்லாருக்கும் புரியணும். மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட் இன் இந்தியா அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாடு தான். சின்ன சின்ன ஊரில் கூட ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஸ்கூல் இருக்கும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே இருக்கும், காலேஜ் இருக்கும் பக்கத்துலேயே, பஸ் வசதி இருக்கும். ஸோ அதுவும் டவுன் ஆயிடுச்சு. கிராமங்களுக்கும் டவுனுக்கும் வித்தியாசமே இல்லாத போச்சு. ஸோ இப்போ நீங்கள் ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஷோகேங்கிறது கொஞ்சம் பெரிய ஊர், அதுக்கு அடுத்தது அம்மூர், அதுக்கு அடுத்தது வாலாஜா, அதுக்கு அடுத்தது ஆரக்காடு, அதுக்கு அடுத்தது ராணிப்பேட், அதுக்கு அடுத்தது வேலூர், அடுத்தது குடியாத்தம். குட்டி குட்டியாக எல்லா ஊரும் டெவலப் ஆகிடுச்சு. ஸோ
குடியாத்தம்லாம் போனீங்கன்னா ஒரே தெருவில் ஒரு 40-50 டாக்டர், ப்ரைவேட் டாக்டர் இருப்பாங்க. அத்தனை டாக்டரும் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. ரூ. 50 100 வாங்கிட்டு பார்க்குறவங்க ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி வசதியெல்லாம் பெருகி போயிடுச்சு. இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக அர்பனைசேஷன் சொல்லுவாங்க. மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட். ஸோ இதை நல்லா புரிஞ்சுண்டு வசந்த் அண்ட் கோ வந்து மைக்கேல் போர்ட்டரோட ஹைப்ரிட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காஸ்ட் அண்ட் டிஃப்ரென்சியேஷன் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட்டு உதாரணமே வசந்த் அண்ட் கோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.